எனக்கு ரொம்ப நாளாவே நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ப்ராப்பரா அந்த மசாலா அரைச்சு குழம்புலாம் வைக்க தெரியாது. அதனாலேயே வீட்ல வாங்கி சமைக்காம இருந்தேன். சரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நேத்து சண்டே அன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். யூடியூப் வீடியோ பார்த்து தான் சமைச்சிருந்தேன். அதுல சொன்ன மாரியே மல்லி, சீரகம், மிளகு, வத்தல் எல்லாமே கரெக்ட்டான அளவு எடுத்து நல்லா வறுத்து ஆற வச்சு மசாலா வந்து அரைச்சு வச்சுட்டேன். அந்த மசாலாவே வாசனை அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்புல அதனால மண் சட்டியிலே செய்வோன்னு அதுல தான் செஞ்சிருந்தேன். எண்ணெயில வெங்காயம், கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். கறி நல்லா வதங்கி தண்ணி விட்டதும் அரைச்சு வச்ச மசாலா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வந்து கொதிக்க வச்சேன். கறி நல்லா சாஃப்டா வெந்து மசாலா ஸ்மெல்லாம் போய் குழம்பு அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிருந்துச்சு. உண்மை சொல்லனா குழம்பு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது இவ்வளோ நல்லா வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. குழம்புல இருந்த கறி பாதி எடுத்து வறுவலுமே செஞ்சிருந்தேன். எங்க வீட்ல சண்டே அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வறுவல் வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.